ஜி. இது எங்கள் பாட்டி வாழ்ந்த வீடு. எங்கள் பாட்டி உயிரோடு இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு இந்த வீடு. அதுக்கப்புறம் கல்லும் மண்ணும் அதேமாரியே ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஒருத்தவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை தெரியாது, செத்த பிறகு தான் அவங்க அருமை தெரியும். இந்தமாரி முளைச்சிருக்கிற கல் மண் இதெல்லாம் இருக்குதுன்னா எங்கள் பாட்டி சுத்தமாக எடுத்துரும். எப்படியாப்பட்ட வீடு இப்படி கிடக்கு பாருங்க. பாட்டி வீட்டுக்கு தான் போனேன். பாட்டி வீட்டில் தான் பேக் சைடு இருந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். பாவம் எங்கள் பாட்டி அநியாயமாக இறந்து போனாங்க. இதான் எங்கள் அத்தை துணி துவைக்க கூப்பிட்டதுனால நான் போய் ஹெல்ப் பண்ண போனேன். ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். பாவம் இந்த பாட்டி தான். இந்தமாரி செடியெலாம் முளைக்கக்கூடாது. முளைச்சி ஓம செடி முளைஞ்சிருக்கு. அப்படியே இப்போ இன்னும் உள்ளே போனால் கருவேப்பிலை மரம் மேலே ஒரு கெட்ட இலை, அது ஏதோ ஒரு இலை இல்லாமல் முளைக்கிற இலை. அப்படியே உள்ளே இன்னும் கொஞ்சம் போனால் போய் பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. பாட்டி வீடு இப்படி இருந்ததே இல்லை. கூட்டிட்டு எந்நேரமும் பெருக்கிக்கிட்டு எந்த ஒரு குப்பையும் கூழாலும் இல்லாத மாதிரி இருக்குது. இப்படிலாம் இருந்ததே இல்லைங்க என் பாட்டி வீடு. பாட்டிக்கு 95 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. என்னையும் வச்சுட்டாங்க. நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி எல்லா வேலையும் பண்ணி இப்படி இந்த நிலமில் இருக்குது வீடு. பாருங்கள் எப்படி இருக்கு. ரொம்ப மோசமான கண்டிஷனில் பாட்டி நான் வாழ்ந்த வீடு அப்படி இருக்குது.